எல்லாருக்கும் வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பார்த்து நாளுக்கு நாள் திமுகவுக்கு, குறிப்பா சின்னவருக்கு பயம் அதிகமாகிக் கொண்டே போவதாக பத்திரிகை செய்திகள்ல நம்மளால பார்க்க முடியுது. எதுக்காக திமுக விஜய பார்த்து பயப்படணும்? ஏன்னா, திமுகவுக்கு சரிநிகர் வாக்கு வங்கி வச்சிருக்கிற ஒரு கட்சி அப்படின்னா அதிமுக. அதே போல திமுக கிட்ட இருக்கிற கூட்டணி மாரி அதிமுக கூடயும் ஒரு பலமான கூட்டணி ஃபியூச்சர்ல அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது திமுக விஜய பார்த்து எதுக்கு பயப்படணும் அப்படின்னா, அதிமுக எடுக்க போற வாக்குகள் அதிமுக வாக்குகள், அதே மாதிரி பாஜக எடுக்க போற வாக்குகள் பாஜகவோட வாக்குகள், அதே மாதிரி தான் பாமக மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும். ஆனா விஜயுடைய டார்கெட் வாக்குகள் என்ன அப்படின்னா, திமுகவுடைய கோர் வாக்குகள் தான் விஜயுடைய டார்கெட் வாக்குகள். என்னதான் விஜய் வந்து நான் வந்து அதிமுகவுக்கு நான் தான் ரீப்ளேஸ்மெண்ட், டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கு தான் போட்டி அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னாலுமே கூட, அவர் டார்கெட் பண்ற வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே எந்த வாக்குகளை டார்கெட் பண்ணுதோ அதே வாக்குகள் தான் விஜயோட டார்கெட்டும். குறிப்பா சிறுபான்மையினர் வாக்குகள், அதே போல இந்த பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகள், இதெல்லாம் தான் திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்து வந்த வாக்குகள். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். போன தடவை கூட ரம்ஜான் அப்பன்னு தான் நினைக்கிறேன், போயிட்டு இஸ்லாமியர்களோட கலந்துக்கிட்டு அவர்களோட அந்த குல்லாக்களெல்லாம் மாட்டிக்கிட்டு தொழுதுட்டு வந்தாப்புல. அவர் கூட ஓரளவுக்கு ப்ரொஃபஷனலா நடந்துக்கிட்டாப்புல. கூட போன ஆதவர்ஜனுக்கு தான் பாவம் ஒன்றும் தெரியலையாட்டங்கிறது ஒரு வாட்டி குனிஞ்சுக்கிட்டே இருந்தாப்புல. திடீர்னு பார்த்தா தலை நிமிர்ந்து பார்த்தா, ஓ இன்னும் குனிஞ்சுட்டு தான் இருக்கிறீங்களா அப்படின்னு திருப்பியும் குனிஞ்சுக்கிட்டாப்புல. இந்த மாதிரி பாவம் சில சங்கடங்கள் ஏற்பட்டு விட்டது. ஆனா போயிட்டு வெற்றிகரமாக அந்த தொழுகையில் கலந்துக்கிட்டு விஜய் அவர்கள் வந்தாப்புல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எதுக்காக அது அப்படின்னா, இஸ்லாமியர்கள வாக்குக்காக தான். வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ வாக்குகள் விஜய்க்கு சொல்லவே தேவையில்ல. அவரே ஒரு கிறிஸ்டியன்ன்றதுனால, கணிசமான கிறிஸ்தவ வாக்குகள் விஜய் பக்கம் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இதுதான் பயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல கூட சம்மந்தமே இல்லாம, தேவையில்லாத ஒரு பிரச்சனையை திமுகவே உருவாக்கி விட்டு, இஸ்லாமியர்கள் யாரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. இவங்களா கிளப்பி விட்டு, அதுக்கு முன்னாடி தடவை திருப்பரங்குன்றத்துக்கு பிரச்சனை வந்தப்ப கூட தான் திமுகவுடைய கூட்டணி கட்சி ஐயுஎம்எல் கட்சியில் இருக்கக்கூடிய நவாஸ்கனி அனுப்பி அங்க பிரியாணி பண்ண வச்சு அது பண்ண வச்சு அதுக்கப்புறம் அங்க ஒரு இந்துக்கள் அதுக்கு எதிராக ஏதோ ஒன்று இது பண்ற மாதிரி இந்த மத பிரச்சனையை தேவையில்லாம திமுகவே உருவாக்கி அதுக்கப்புறம் திமுகவுடைய எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் என்ன சொல்றாப்புல, இஸ்லாமியர்கள் போயிட்டு அந்த திருப்பரங்குன்றம் மலையில முதல்ல ஆடு வெட்டி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டது தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிறாப்புல. போனது யாரு? அவங்களோட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நவாஸ்கனி அவர்கள். அப்போ இந்த மாதிரி இவங்களே தேவையில்லாத ஒரு மத பிரச்சனையை கிளப்பி விட்டு இஸ்லாமியர்களை எந்நேரமும் பதட்டத்திலேயே வச்சுக்கிட்டு, இங்க பாரு நாங்க தான் உங்களை பாதுகாத்துட்டு இருக்கிறோம், கொஞ்சம் விட்டா அவங்க வந்து அட்டாக் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி ஒரு மோட்லயே இஸ்லாமியர்களை வச்சிட்டு இருக்குது திமுக. எதுக்காக அப்படின்னா, அதான் இஸ்லாமியருடைய வாக்குகள் கொஞ்சம் கூட சிந்தாம செதறாம அப்படியே திமுக பக்கம் வந்துடணுன்றதுக்காக. இப்போ கிறிஸ்தவர்கள் வாக்குகள் அதுவும் ஒரு மிகப்பெரிய த்ரெட் ஆகி போச்சு. கிறிஸ்தவ வாக்குகளும் அடிவாங்குதடா அப்படிங்கிற ஒரு பயத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட உதயநிதி உருட்டிட்டு இருந்தாப்புல. என்னது, நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாப்புல. ஒரு கிறிஸ்தவ மேடையில போய் உட்காந்துக்கிட்டு ஐ எம் ஆல்சோ கிறிஸ்டியன் அப்படின்ட்டு சர்டிபிகேட் அவரே சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிறிஸ்தவமும் திராவிடமும் ஒண்ணுதான் அப்படின்ட்டு. இது என்னடா அது புது உருட்டா இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஆமா கிறிஸ்தவமும் திராவிடமும் ஒண்ணு. ஏன்னா ரெண்டும் அன்பை போதிக்குது, ரெண்டும் சமதர்மத்தை போதிக்குதுன்னு என்னமோ 4-5 பாயிண்ட் சொல்லியிருந்தாப்புல. நமக்கு இதுல இருந்து தான் தெரியுது, ஓஹோ அப்படின்னா உனக்கு கிறிஸ்தவம்னா என்னன்னு தெரியல, திராவிடம்னா என்னன்னு தெரியல இல்லையா? திராவிடம்ன்றது முழுக்க முழுக்க கடவுள் மறுப்பு கொள்கை. அப்ப கடவுள் இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் திராவிடம். கடவுளை வணங்குறவன முட்டாளுங்கிறது திராவிடம். கிறிஸ்தவம் என்ன தெரியுமா சொல்லுது? கடவுள் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான், கடவுள் இல்லை என்று முட்டாள் சொல்லுகிறான் அப்படின்ட்டு பைபிள் வசனம் இருக்குது. ரெண்டும் நேர்மாறு. இதுல வந்து கிறிஸ்தவமும் திராவிடமும் ஒண்ணும். அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, கிறிஸ்து திருச்சபையை நேசிப்பது போல கணவன் தன் மனைவியை நேசிக்க வேண்டும். கூடுதலா கிறிஸ்துவுக்கு திருச்சபை கீழ்ப்படிவது போல மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதை உங்க திராவிட பெண்ணியம், உங்க பெமினிசம் இதை ஏற்குதா? ஏற்க மாட்டீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம், அடிக்கிட்டே போலாம். முரண்பாடு ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு முரணானது. அப்போ கிறிஸ்தவம்னாலும் உங்களுக்கு என்னன்னு தெரியல, திராவிடம்னாலும் உங்களுக்கு என்னன்னு தெரியல. எதையாச்சும் ஒன்று உருட்டி அந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்குகளை வந்து பண்ணி நம்மகிட்டே வச்சுக்கணும், விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் திமுகவுடைய இப்போ ஒரே வேலையா இருக்குது. இதுக்குத்தான் இந்த விஷயத்துக்கு தான் விஜய் அவர்களை பார்த்து பயப்படுறது. அதே மாதிரி விஜயும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டா மேடையில ஈவேரா அதே திராவிட உருட்டு தான் இப்போ உருட்டிட்டு வராரு. அதே திராவிடத்தை தான் தூக்கிட்டு வராப்புல. நமக்கு அதுல சுத்தமா உடன்பாடு கிடையாது. சித்தாந்த ரீதியாக விஜய் அவர்களை கடுமையாக எதிர்ப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த திராவிடம் ஈவேராலாம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத குப்பை, ரைட்டு. ஆனா விஜய் அவர்கள் ஒருவேளை அதையெல்லாம் வச்சு திமுகவை ரீப்ளேஸ் பண்றாரு, திமுக இடத்துக்கு விஜய் பிடிக்கிறாரு அப்படின்னா நிச்சயமா அதை வரவேற்போம். ஏன்னா தமிழர் தலைமையுள்ள ஒரு கட்சி,
அந்த அளவுக்கு வருது, அந்த இடத்த பிடிக்குது, தமிழர்களுக்குள்ள மட்டும்தான் தமிழ்நாட்டில் போட்டி இருக்குதுன்னு அது ஒரு ஆரோக்கியமான விஷயம். அதனால அரசியல் ரீதியாக விஜய் அவர்கள் அந்த அரசியலை முன்னெடுப்பது வரவேற்கிறதாம். ஸோ இதனால தான் எல்லாத்தையுமே என்னென்னலாம் திமுகவுடைய அம்சங்களாக இருக்குதோ அதை எல்லாத்தையும் தான் விஜயும் தூக்கிட்டு வர்றாரு. அப்போ அவரோட டார்கெட் ஓட்டு என்ன? என்னதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎம்கே வெர்சஸ் டிவிகேனா எதுக்காக இந்த டிஎம்கே வெர்சஸ் டிவிகே? அந்த வாக்குகள். அப்ப இதனால தான் திமுக விஜய் அவர்களை பார்த்து பயப்படுகிறது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒன்றும் இல்லை, திமுகவுடைய அந்த முக்கியமான வாக்கு வங்கியா இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகள், சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லப்படுறவங்களுடைய வாக்குகளை வந்து ஒரு 20% விஜய் அவர்கள் உடைச்சிட்டாருன்னா கூட அது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா போயிடும். அதனாலதான் திமுக பயப்படுது. ஒன்றும் இல்லை, இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்திலேயே கூட விஜய் அவர்கள் எந்த ரியாக்ஷனும் கிடையாது, எந்த கருத்துமே கிடையாது. ஒன்று இப்படி நீதிமன்ற தீர்ப்புக்கு ஆதரவா விஜய் கருத்து சொல்லியிருந்தாருன்னா எங்க இஸ்லாமியர்கள் கோச்சிப்பாங்களோ அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயம், அல்லது அங்க தீபத்தூண்ல தீபம் ஏற்ற அனுமதிக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாருன்னா, கருத்து சொல்லியிருந்தாருன்னா எங்க இந்துக்கள் ஏதாச்சும் நெருடலா போயிருமோ அப்படின்ட்டு, அதனால அதை பத்தியும் வாய் திறக்கல. குறைஞ்சபட்சம் இப்படி சொல்லியிருக்கலாம், திமுக இதை வச்சுட்டு அரசியல் பண்றாங்கப்பா, இஸ்லாமியர்கள் யாரும் அங்க போய் சண்டை போடல தீபம் ஏற்ற கூடாதுன்ட்டு. டிஎம்கே வேணும்னே திட்டமிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்குது, 2 பேத்துக்குள்ள சண்டை மூட்டிட்டு இருக்குது அப்படின்ட்டு 19 சொல்லிட்டு போயிடலாம். ஆனாலும் கூட எதுக்கு எதையாச்சும் தப்பி தவறி 1 2 ஏதாச்சும் அப்படி வந்துட்டு அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு அர்த்தம் போட்டுக்கிட்டு நம்மளே வந்து பலிகாடு ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாரு நமக்கு தெரியல, வாயை தரகல. அப்போ கிளியரா தெரியுது டிஎம்கேவோட கோர் ஓட் பேங்க் தான் விஜய் அவர்கள் குறிவைக்கிறார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து அந்த ஈரோடு அந்த மாநாடு, அந்த என்ன பொதுக்கூட்டமா, அதுல விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. என்ன அப்படின்னா, பள்ளி கல்வித்துறையை கடுமையா சாடி இருந்தாரு. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்குது அப்படின்ட்டு பள்ளி கல்வித்துறையை விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அதுக்கும் கூட பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, விஜய் வந்து இன்னும் அப்டேட் பண்ணிக்கல, இன்னும் பழைய கணக்கை சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. மோசமான துறை கல்வித்துறை தான் சொல்லி விஜய் நேற்று சொல்லியிருக்காரு. அவர் பழைய செய்தி வச்சுட்டு சொல்றாரு. கொஞ்சம் பாருங்க, அன்பில் மகேஷ் அவர்களே திருநெல்வேலியில சமீபத்துல தான் சுவர் இடிஞ்சு விழுந்து ஒரு பையன் மேல விழுந்து 12 வயசு பையன் சாப்பிட்டுட்டு இருந்த பையன் இறந்து போயிட்டான். இப்படி தமிழ்நாட்டில் பல சம்பவங்கள் இந்த திமுக ஆட்சியிலே நடந்திருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளுடைய அந்த உட்கட்டமைப்பு வசதிகள் எதுவுமே இன்னும் சீர் செய்யப்படல. ஆனால் வாக்குறுதியில் சொல்லியிருந்தீங்க, வந்த உடனே நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிகளையும் அந்த ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கிற பள்ளிகளெல்லாம் இடிச்சுட்டு நாங்கள் புது பில்டிங் கட்டுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் தொடர்ச்சியாக இந்த மாதிரி விழுந்துகிட்டே தான் இருக்குது, எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த லட்சணத்தில் பள்ளி கல்வித்துறை பற்றி நீங்கள் பெருமைப்பட்டுக்கிறீங்க. அது போதாதுன்ட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ட்டு ஒரு கூட்டத்தை வேற நடத்தி, அதுக்கு ஒரு பந்தாவுக்கு ஒரு விளம்பரத்துக்கு நடத்தி, ஆந்திரா தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி எல்லாம் கூப்பிட்டு வந்து பெருமை பேத்திட்டு இருந்தீங்க, ஆஹா ஓஹோன்ட்டு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளுடைய நிலைமை அவ்வளவு மோசமா இருக்குது. இன்னும் சொல்ல போனா அதிமுக அமைச்சர்கள் எல்லாம் புலம்புறாங்க. என்ன அப்படின்னா, போன ஆட்சியில் இருக்கும்போது இத்தனையும் பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்துல தனியார் பள்ளிகளில் இருக்கிற மாணவர்கள் கூட நிறைய பேர் கூட்டம் கூட்டமா வந்து அரசு பள்ளியில் வந்து சேர்ந்தாங்க. ஆனா இப்ப அரசு பள்ளி கட்டிடங்களுடைய தரம், அதே மாதிரி அரசு பள்ளி கல்விகளுடைய தரம், ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒழுங்கா சம்பளம் கொடுக்காம, அதே மாதிரி பணி நிரந்தரம் பண்றேன், இந்த தற்காலிக ஆசிரியர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்த உடனே பணி நிரந்தரம் பண்ணுவேன் வர ஒரு என்ன கொடுத்தீங்க, வாக்குறுதி கொடுத்தீங்க, தேர்தல் வாக்குறுதி. அதையும் பண்ணல. 5 வருஷமும் முடிய போது, யாருக்கும் பணி நிரந்தரம் இல்லைன்ட்டு அவங்களும் புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும் போது பள்ளிகளும் சரியா இல்லை, ஆசிரியர்களும் நிம்மதியா இல்லை, அவங்களும் புலம்பிட்டு இருக்கிறாங்க, வாழ்வாதாரமே என்னடா பண்றதுன்ட்டு அப்படின்ட்டு. இந்த லட்சணத்தில் இருக்கும்போது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. இது ஜூனியர் விகடன்ல வந்த ஆர்டிகல். என்னது, பாழடையும் பள்ளி கல்வித்துறை, அலட்சிய அமைச்சர். நேத்தா என்ன சொன்னீங்க, அதாவது விஜய் வந்து இன்னும் அப்டேட் பண்ணிக்கணும், விஜய் வந்து பழைய தகவல் சொல்லிட்டு இருக்காரு, தெரியாம பேசிட்டு இருக்காரு அப்படின்னீங்க. இது ஆர்டிகல், ஓகேவா? இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில், இது ரிப்போர்ட்டர்ல வந்தது. பள்ளியில் போதை, பாதை மாறிய மாணவிகள், இது ரிப்போர்ட்டர்ல வந்த ஒரு. அப்போ பள்ளியில பார்த்தீங்கன்னா மாணவிகள் இத்தனைக்கு எத்தனாம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு மாணவிகள் அந்த பியர் பாட்டிலு, குவார்டரு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டு பியரையும் குவார்டரையும் மிக்ஸ் பண்ணி அவங்க குடித்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் பயங்கர வைரலாக போச்சு. என்னதுடா அவங்களுக்கு எப்படா அது அவங்க கைக்கு கிடச்சிது அப்படின்னா, அந்த 9ஆம் வகுப்பு மாணவி ஏதோ ஒருத்தனுடைய ஆண் நண்பர் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்களாம். 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளோட கைக்கு போய் சாராய பாட்டில் சேர்ற அளவுக்கு தான், அந்த லட்சணத்தில் தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க, அந்த லட்சணத்தில் தான் பள்ளி கல்வித்துறை இருக்குது. அப்படின்னும் போது அதை பார்த்து அந்த பெற்றோருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், அந்த பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும். அதே மாதிரி அங்கே கூரை இடிஞ்சு விழுந்த அந்த சிறுவனுடைய பெற்றோர்கள் எவ்வளோ துடிச்சு போயிருப்பாங்க.
எவ்வளோலாம் கனவு கண்டு வச்சிருப்பாங்க அந்த பையனை வச்சு. அவன் வருங்காலத்தில் வந்து எப்படிலாம் தன்னை பார்த்துக்க போறான்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பையன் பாவம் துடி துடிச்சு இறந்து போனான். யாரு? உங்களுடைய ஆட்சியின் லட்சணம். பள்ளி கட்டிடங்களை, அரசு பள்ளி கட்டிடங்களை நீங்க பாதுகாத்துக்கிட்டு அந்த அளவுக்கு ஒழுங்கா மெயின்டைன் பண்ற அதுல தான் அந்த பையன் இறந்து போனான். இப்போ விஜய் அவர்கள் கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது? ஆமா, பள்ளி கல்வித்துறை சரியா இல்லைன்னு விஜய் சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? அரசு பள்ளி கட்டிடங்கள் சரியா பராமரிக்கப்படுறதில்ல, கூரை இடிஞ்சு விழுந்து மாணவர்கள் சாகுறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில வந்து சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது. கேட்டா இந்த ஸ்கூல்ல எல்லாம் மாணவர்களுடைய எண்ணிக்கை இல்லை, அதனால நாங்க ஸ்கூலை மூடுறோம்னு வேற சொல்லிக்கிறீங்க. பள்ளி படிக்கிற மாணவர்களோட கைக்கு போதைப் பொருட்கள் போற அளவுக்கு, அவங்க போதைப் பொருளுக்கு அடிமையாகிற அளவுக்கு அந்த லட்சணத்தில் நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க. அந்த லட்சணத்துல அந்த துறையும் இயங்கிட்டு இருக்குது. அப்படின்னும் போது விஜய் அவர்கள் கேட்டதில் என்ன தவறு இருக்கிறது? அவர் கேட்டதில் தப்பு ஒன்றும் இல்லை. அப்போ இதெல்லாம் தான் இந்த மாதிரியான சில முக்கியமான ப்ராப்ளம்ஸ் வந்து பிரச்சனைகளை விஜய் அவர்கள் அட்ரஸ் பண்ணி பேசுறாரு. இது நேரடியா இன்னொரு முக்கியமான விஷயம். விஜய் அவர்கள் பேசும்போது தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுகன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அல்லது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருப்பாங்க தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுகன்ட்டு. இப்போ விஜய் அவர்கள் அதே விஷயத்தை அவர் கையில் எடுக்கிறாரு. தப்பு இல்லை, யார் வேணாலும் சொல்லலாம், இருக்கிறது தானே சொல்றாங்க. அப்போ விஜய் அவர்கள் அதை பத்தி பேசும்போது என்ன அப்படின்னா, இன்னும் நிறைய பேருக்கு விஜய் அவர்களுடைய பேச்சை சின்ன சின்ன பசங்க, இந்த 18-19 வயசுல இருக்கிற பசங்க அல்லது சின்ன வயசுல இருந்து பெண்கள், நிறைய பெண்கள் பார்க்குறாங்க. பொதுவாக அரசியல்வாதிகளுடைய பேச்சை வந்து இந்த மாதிரி ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்களோ அல்லது இந்த மாதிரி பெண்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பெரிய ஆர்வம் காட்ட மாட்டாங்க. பட் விஜய் அவர்கள் அப்படின்னும் போது அது நிறைய இடத்துக்கு போய் ரீச் ஆகுது. அப்போ இந்த மாதிரியான ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு விஜய் அவர்கள் பதிய வைக்கிறாரு தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுக அப்படிங்கிறது. அப்போ திமுகவில் ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டை மக்களுக்கு விஜய் அவர்கள் ஏற்படுத்துறாரு அப்படிங்கிறது, அது ஒரு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருடல், மிகப்பெரிய பயமா இருக்கிறதுனால தான் இப்போ தொடர்ச்சியா எல்லா இடங்கள்லையும் மேடையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் மறைமுகமாக விஜய் அவர்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார். என்னது, கூட்டம்னா கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது, பசங்கள்லாம் வர வர கட்டுப்பாடே இல்லாமல் இருக்கிறாங்க. 1 கோடி பேர் வந்தாலும் அதனால யூஸ் இல்லை. எங்க கூட்டம் பாருங்க, அதாவது திமுகவுடைய கூட்டம் எவ்வளவு கட்டுப்பாடான கூட்டம், இளைஞரணி கூட்டம் அப்படின்னு காட்டினாங்க. அந்த கட்டுப்பாடான கூட்டம் என்னென்னலாம் பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி வீடியோல, இல்லையா? அப்போ அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் ஒரு இடத்துலையும் விஜய் அவர்கள் மறைமுகமா திமுக வந்து விஜயை தாக்க ஆரம்பிக்கிறது. அப்போ விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த தாக்கம் திமுகவை தாக்கிருமோ அப்படின்ட்டு தான் திமுக காரங்களாம் பதறிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.